Friends, welcome to HTT Coders. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விஷுவல் ஸ்டுடியோ கோடை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒரு கோடு எழுதுறதுக்காண்டி நம்ம அதை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு டூல் மாதிரி லைக் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் சப்லைன் இந்த மாதிரி தாங்க. நான் ஏன் விஷுவல் ஸ்டுடியோ கோடை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆங்குலர் ரியாக்ட்னு போகும்போது இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு லிங்க் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒன்றும் இல்லைங்க, விஷுவல் ஸ்டுடியோ கோடு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கே அதான் வரும். இது ஒன்றும் பெரிய கான்ஃபிகரேஷன்லாம் இருக்காது. உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டேரெக்டாக டவுன்லோட் ஆகி உங்களுக்கு இந்த ஐக்கான் டேரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வெப் அப்ளிகேஷனுக்கு நம்ம HTML CSS கான்செப்டை வச்சு தான் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு HTML ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். இது ஒரு HTML வச்சுக்கோங்க. ஓகேவாங்க. உங்களுக்கு HTML டேக்ஸை பற்றி ஐடியா இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் இந்த ஆட்டோ ஃபில் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கிறோம், சஜஷன்லாம் காட்டும். அதனால தான் நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ப்ரிஃபர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆங்குலர் இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் ஒர்க்கில் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவாங்க. இப்போ நான் ஹெட்டு கொடுக்குறேன். ஹெட் டேக், பாடி, இப்போ இந்த இடத்துல console.logல நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போகிறேன். ஹலோ HTT கோடர்ஸ்னு போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சும்மா டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னு வச்சுக்கோ. ஓகேவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டைப் வந்து HTML டைப்பில் நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஓப்பன் எடிட்டர்ஸில் நம்மளோட ஃபைல் லிஸ்ட் ஆகும். அதை நான் ரைட் கிளிக் பண்ணி ரிவ்யூ ஃபோல்டர் போட்டோம்னா அது எங்கே இருக்கோ உங்கள் பேரும் நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருந்தோம். இப்போ டெஸ்க்டாப்பில் வந்துருக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம கன்சோல் அப்படின்னு போட்டிருந்தோம்னா இந்த கன்சோல் டேப் இருக்குல்ல, இந்த டேப்பில் தாங்க பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல ஐ மீன் நம்ம ப்ரௌசரில் வியூ ஆகிற மாதிரி எழுதணும்னா ஜாவாஸ்கிரிப்டில் document.writeன்னு போட்டு இப்போ எந்த டேகுக்குள்ளே வேணும், நம்ம HTML படித்த மாதிரி H2 டேக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். H2 டேக் போட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ஹலோ கோடர்ஸை போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்படி ரன் பண்ணினேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணினா எனக்கு எலமெண்ட்டில் காட்டும். இதாங்க H2 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சா. ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த மாதிரி தாங்க கோடை போட்டு நம்ம ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை விஷுவல் ஸ்டுடியோ கோடு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.